ஆண்டவர் கல்யாணம் பண்ணும்போது எவ்வளவு நினைச்சிருப்பாங்க ஃபீல் பண்ணும்போது நல்லா கவனிங்க. யாக்கோபே பார்த்து யோசேப்புக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் இப்படி ஒரு ஒரு என்ன சொல்றாங்க குவாலிட்டியான பொண்ணு கிடைச்சிருக்காரு, அப்படிதானே? அப்ப இல்ல நீங்க ஆண்டவருடைய அன்பை நீங்க ருசிச்சு பாத்தீங்கன்னா எந்த விதத்துல யோசேப்பு அடிபட்டானோ முதல்ல அவனுக்கு வந்தது தனிமை. பருவனுடைய இருதயத்துல யோசிச்சு பாருங்களேன், அவன் 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 வந்து ஒரு தகப்பனாவே மாறிட்டான் யோசேப்புக்கு. அவன் இருதயத்துல இவன் தனிமையா இருக்கானே, அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆசாரியனின் மகளை அருமையாய் கர்த்தர் அவனுக்கு குறித்து வைத்திருந்தார். அவன் நினைச்சிருப்பான், என்னை குழியில போட்டதுக்கு கர்த்தர் ஈக்குவல் பண்ணிட்டாரு, என் சரீரத்தை வேதனைப்படுத்துறதுக்கு கர்த்தர் ஈக்குவல் பண்ணிட்டாரு. இன்னும் சொல்ல போனா நான் செய்யாத தப்ப செஞ்சேன்னு சொல்றவங்களுக்கு முன்னாடி அவன் கூட சொல்லியிருக்கலாம், நான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லியிருந்தா கூட யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க. ஆனா பர்வோன் மூலமா, ராஜா மூலமா ஆண்டவர் அவனுக்கு ஒரு திருமணத்தை நிச்சயித்து அந்த திருமணத்தை பர்வோன் அவனுக்கு நடத்தி வைக்கும் போது அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை குறித்து ஒரு மனுஷனும் வாய் திறக்க முடியாதபடி செய்தார். இப்ப நான் உங்களுக்கு தீர்க்க சொல்றேன், இந்த 2024 வருஷத்துல ஆண்டவர் உங்களுக்கு அப்படிதான் செய்ய போறார். இதுவரையிலும் உங்களை துச்சமாய் பேசின உதடுகளை எல்லாம் கர்த்தர் மூட போகிறார். உங்களை துச்சமாய் பார்த்த கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்க தலையை நிமிர்த்த போகிறார். நல்ல கைகளை தட்டி நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவருடைய மகிமை ஒவ்வொரு நாள் இயேசுவின் நாமத்தினால ரிசீவ் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு அப்படி ஒரு நாளை வச்சிருக்கிறீங்கப்பா. இது எத்தனை பேருக்கு உள்ள இறங்குதுன்னு எனக்கு தெரியல, ஆனா நான் ஆவியில உணர்றேன். நான் ஒழுக்கப்பட்ட ஒரு நாள் இருக்குன்னா, என் கையில இருந்து பிடுங்கப்பட்ட சில காரியங்கள் இருக்குன்னா, அப்படி ஒரு நாளை பிசாசு எனக்கு வச்சிருப்பானா, என் ஆண்டவர் எனக்காக ஒரு நாளை கொடுத்திருப்பார். ஆனா பத்திரங்களை செயல் பண்ணும்படியாய், ஆஸ்திகளை சம்பாதிக்கும்படியாய், ஆவியானவருடைய ஆளுகளை நிற்கும்படியாய் எத்தனை இழப்புகள் இருந்ததோ, எத்தனை இழப்பின் நாட்களை கர்த்தர் எனக்கு ஒருவேளை அனுமதிச்சிருக்கலாம், பிசாசு எனக்கு ஒருவேளை அதை செஞ்சிருக்கலாம். ஆனா நான் விசுவாசிக்கிறேன், இந்த 2024 வருஷத்துல ஒரு கால், ஒரு நாள், ஒரு நாள், ஒரு நாள் உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்க போறார். அந்த நாளை கர்த்தர் முன்குறித்து அந்த நாளுக்காக பிள்ளைகளை உங்களை ஆயத்தப்படுத்தி, உங்க குடும்பத்தை ஆயத்தப்படுத்தி, சடுதியாய் வர போன் கால், சடுதியாய் வர மெசேஜ், சடுதியாய் வர காரியங்களை கர்த்தர் உங்களை திகைக்க வைக்கும்படியான ஆசீர்வாதங்களை நான் ஆவியில உணர்றேன். எத்தனை பேர் ரிசீவ் பண்றீங்க தெரியலங்க. சிறைச்சாலையில ஒரு மனுஷன் வேதனைப்பட்டு கிடந்தா, அவனே நினைச்சா கூட வாழ்க்கையை மாற்ற முடியாது. அவன் நினைச்சிருப்பான், ஏன்டா நான் அண்ணனை பார்க்க போனேன், ஏன் சாப்பாடு கொடுக்க போனேன், ஏன் அந்த நாள் நான் வெளியே போனேன். அப்ப ஒரு நாள் வேதனைப்பட்டு இருந்த யோசேப்புக்கு திடீர்னு ஒரு நாள் வந்தது, ராஜாங்கத்தின் கிருபைகளை கொடுத்தபோது வேதம் சொல்லுகிறது, இந்த வார்த்தை நிஜம்னா ஏன் உங்க பிள்ளைகளுக்கு நடக்காது, இந்த வார்த்தை நிஜம்னா ஏன் உங்க பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டாரு. யோசேப்பு நினைச்சிருப்பான், எனக்கு 30 வயசு ஆகுது, இனி எனக்கு எப்படி கல்யாணம் நடக்கும், இனி எனக்கு யாரு கொண்டு பாப்பா, யார் எனக்கு லைஃப் பார்ட்னர் நினைச்சு கொடுப்பா. யோசேப்பை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது பர்வேனுடைய இருதயத்துல கர்த்தர் பேசி, நீ கவலைப்படாத, உனக்கு ஒரு நாளை கர்த்தர் கொண்டு வந்துட்டார்னா அடுத்து 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 ஒரு நாள் வரவழைக்கப்பட்டான், ஒரு நாள் கல்யாணம், ஒரு நாள் 2 பிள்ளைகள், ஒரு நாள் தேசத்தின் ராஜா, ஒரு நாள் தன் சகோதரனுக்கு கடன் கொடுத்தான், ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள். நான் விசுவாசிக்கிறேன், யோசேப்பு கண்ணை மூடுற வரைக்கும் அவனுக்கு கருப்பு நாள் ஒண்ணு இருந்திருக்காதபடி கர்த்தர் செய்வாரானார். நான் இந்த வேலையில நான் விசுவாசிக்கிறேன், இந்த 2023 வருஷம் இந்த 23ஆம் தேதி இந்த 12 முக்காலுக்கு இயேசுவின் நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன், இனி நான் கேட்க போகிறது ஆசீர்வாதத்தின் செய்திகள். உங்க தலைமையில கைவச்சி ஜெபம் பண்ணுங்க, பிசாசு வெட்கப்படும்படியா. இனி எனக்கு நான் கேட்க போகிறது ஆசீர்வாதத்தின் செய்திகள், இனி நான் சந்திக்க போகிறது ஆசீர்வாதத்தின் நாள். நான் இழக்கிற நாள் இல்ல, நான் விட்டு விடுற நாள் இல்ல, எங்கிட்ட கொடுக்கப்படுற நாள் இல்ல. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிற ஒரு டே. அது ஜனவரியோ, பிப்ரவரியோ, மார்ச்சோ, ஏப்ரலோ, மேயோ, ஜூனோ, அடுத்த டிசம்பர் வரைக்கும் மட்டும் இல்ல. இனி எனக்கு கர்த்தர் ஒரு யோசேப்புக்கு அப்படி செய்ய முடியும்னா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க பிள்ளைகளுக்காக நீங்க அழுத நாள் ஒண்ணு இருக்குன்னா, கண்ணீர் வடிச்ச நாள் ஒண்ணு இருக்குன்னா, உங்க பிள்ளைகளுக்காக சந்தோஷப்படுற நாளை கர்த்தர் வச்சிருப்பாருங்க. உங்க பிள்ளைகள் உயர்ந்த இடத்துல இருக்கிறத பாக்குறதுக்கு ஒரு நாளை வச்சிருப்பாரு. உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமான இடத்துல நிக்கிறத பாக்குறதுக்கு ஒரு நாள் வச்சிருப்பாரு. உங்க ஹாஸ்பிட்டல்ல கர்த்தர், ஒரு ஹாஸ்பிட்டல்ல நீங்க வேதனைப்படுத்தி ஒரு சஞ்சலத்துல நிறைஞ்சி படுத்திருக்கிற ஒரு நாள் இருக்குன்னா, உங்களை செபிக்க வைக்கிற ஒரு நாள் இருக்கும், ஊழியம் செய்ய வைக்கிற ஒரு நாள் இருக்கும், உங்களை பயன்படுத்துகிற நாள் இருக்கும். ஆண்டவர் இந்த வேலையில் திட்டமா இருந்தாலும் செயல்படுகிறா.
ஒரு நாள். அந்த நல்ல கவனிங்க, இந்த டேயை நீங்க குறிக்க முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அது உங்களுக்கு தெரியாது. அது கர்த்தர் தான் செய்யணும், கர்த்தர் தான் செய்யணும். அருமையா செஞ்சாரு. நான் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு டிஃப்ரெண்டா இருந்தது. ஆமா, உண்மைதானே. சில நேரத்துல நம்ம ஒன் டேல நம்மளுக்கு நடக்கிற சம்பவம் லைஃப் பூரா கஷ்டப்படுறோம்ல, லைஃப் பூரா நம்ம நெஞ்சில குத்திக்கிட்டே இருக்குல்ல. இது எப்படி பிசாசு செஞ்சுட்டான் ஒரு நாள் எவ்வளவு நாள் நம்ம எல்லாம் அப்படி நினைச்சு பார்க்கும்போது யோசேப்பு அப்படிதான் வேதனைப்பட்டிருப்பான். ஒரு நாள்ல ஆண்டவர் கிரியை செஞ்சிருக்கான். நீங்க நல்லா அந்த மெசேஜை கவனிச்சு பார்த்துக்கோங்க, மனசுல வச்சுக்கோங்க. ஜான்வரி இப்பவே நீங்க டிக்ளேர் பண்ணுங்க, நீங்க வெளியே போகும்போது எனக்கு ஒரு நாள் என் பிள்ளைகளை எங்கேயோ கொண்டு போகிற ஆசீர்வாதங்கள் வரும் நாள், அந்த செய்திகள் ஒரு நாள், அந்த ஃபார்மை நான் வாங்குற ஒரு நாள், அந்த கட்டடத்துக்குள்ள போகிற ஒரு நாள், அந்த சேர்ல நான் உட்கார்ற ஒரு நாள், அந்த ஆசீர்வாதத்தை என் பிள்ளைகள் சுதந்திரிக்கிறத பாக்குறதுக்கு ஒரு நாள். இது நம்ம செய்ய முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிசாசு அதை செய்ய முடியும்னா கர்த்தரும் ஒரு நாளை குறித்திருப்பா, கர்த்தரும் ஒரு நாளை குறித்திருப்பா. நான் உங்களுக்கு அழகா சொல்றேன். நீங்க யோபு 30ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா யோபு சொல்லுவாரு, என் தோல் கருத்து போச்சுன்னு. நீங்க நல்லா கவனிக்கணும். ஒரு தோல் கருத்து போன ஒரு நிலைமையில நடு ரோட்ல ஒரு மனுஷன் உட்கார்ந்து இருப்பானா, அந்த மனுஷனுக்கு கர்த்தர் செஞ்சாரு. அந்த சரீரத்தின் மூலமாக மறுபடியும் 7 குமாரரையும் 3 குமாரத்திகளையும் பெற கர்த்தர் கிருபை செஞ்சார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு நாள் பிள்ளைய பார்க்கும்போது மறுபடியும் இன்னொரு நாள் பிள்ளைய பார்க்கும்போது மறுபடியும் இன்னொரு பிள்ளைய பார்க்கும்போது ஆண்டவர் யோபுவை ஆசீர்வதிச்சதுனால ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் சந்தோஷப்பட்டிருப்பா. யோபுவினுடைய கடைசி புஸ்தகம் கடைசி வசனம் எப்படி தெரியுமா முடியும்? யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை நல்ல மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் உங்க மேல அந்த தீர்க்காயுசின் கிருபைகளை கர்த்தர் வைக்கிறார். ஏதாவது ஒரு நோயை கொடுத்து ஒரு பலவீனத்தை கொடுத்து உங்களை அப்படியே லைஃப் லாங் நீ உயிரோடு இரு, ஆனா பிரோஜனம் இல்லாம இரு. நீ பேசாம இரு, ஆனா உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கப்படாது. இப்படிதான் நினைச்ச பிசாசுக்கு முன்பதாக நீங்க நல்ல கவனிங்க. யோபு நான் பிள்ளைகளை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு. எல்லாம் இழந்து போய் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும், அதெல்லாம் நம்மளுக்கு இழந்து போனா தெரியும். ஆண்டவர் நம்ம அப்படி விட மாட்டார். பட் ஆனா எவ்வளவு ஒரு வேதனையான மனுஷன். எல்லாம் ஒரே நாள்ல 10 பிள்ளைக்கு போகும்போது 10 பிள்ளை பிறக்கும்போது யோபு நினைச்சிருப்பார், ஆண்டவர் எனக்கு ஈடு செஞ்சார். 2வது பிள்ளை பிறக்கும்போது 3வது பிள்ளை உடனே டக்குனா பிறக்கும். 10 மாசம் 1 வருஷம் ஆகும்ல. அப்போ ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவர் யோபுவுக்கு நன்மைகளின் நாளை குறித்து வைத்திருந்தா. ஒரு அஸ்திபாரத்தின் நாள். நான் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நான் நினைச்சு பார்த்தேன், எவ்வளவு ஆண்டவர் நல்லவர். ஒரு நாள் தேவபுத்திரர் நிற்கும் போது யோபுவினுடைய வாழ்க்கை மாறுச்சு. அதை செய்வாரானா? இதுதாங்க சத்தியம். ஒரு நாள் நம்மை துக்கப்படுத்துறதுக்கு வரும்னா, ஒரு நாள் நம்ம இழக்கிறதுக்கு வரும்னா, அதை ஈடு செய்யவே முடியாம இருக்கும்னா, அந்த ஒரு நாள் கர்த்தர் கொடுத்து உங்கள்கிட்ட இருந்து பறிக்க முடியாத ஆசீர்வாதங்களை, உங்க பிள்ளைகிட்ட இருந்து பறிக்க முடியாத ஆசீர்வாதங்களை, உங்க குடும்பத்தில இருந்து எடுக்க முடியாத ஒரு ஆசீர்வாதங்களை தருகிறதுக்கு கர்த்தர் ஒரு நாளை குறித்திருக்கிறார். ஆமென்.